முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவசரமாக ஒரு முக்கியமான செய்தியோட தான் இந்த அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் ஏற்கனவே உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், கவலையோ குழப்பமோ வரும்போது எதுவும் பேசாமல் அமைதியாக கண்ணை மூடி என்னை மனசில் நினச்சி கொண்டானே. இப்போவும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கவனமாக இது. உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். உன்னை காயப்படுத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் நினச்சி நீ வருத்தப்பட்டு கண் கலங்குறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யார் உன்னை காயப்படுத்தினாலும் அதை மறந்து கடந்து போக தயாராகு. உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தீனா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதுவாக இருந்தாலும் தைரியமாக எழுந்து நில்லு. உன் வாழ்க்கையின் ஆணிவேராக நான் இருந்து உனக்கான அழகான விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கு. உன்னை முதலில் நீ நேசிக்க பழகு. நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கை மாறும், நிச்சயம் உயரும். உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்கி நிஜமாக்கி உன் லட்சியங்களில் நீ வெற்றி பெறும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு இனிமே யார் யார் என்னென்ன செய்ய போகிறாங்க, எப்படிலாம் தேடி வர போகிறாங்கன்றதை பார்க்க தயாராக என் செல்லமே. இத்தனை நாளாக உறவுகள்னாலே பிரச்சனை தான், கஷ்டம்தான், சிக்கல் தான், மன உளைச்சல் தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இப்போது உன் வாழ்க்கை மாறிய பிறகு நீனு போட்டி போட்டுக்கிட்டு உறவுகள் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா உன் வாழ்க்கை மாறப்போகுது, உனக்கு வசதியும் வாய்ப்புகளும் வந்து சேரப்போகுது இல்லையா. ஆனால் ஒரு விஷயத்தில் நீ தெளிவாரு. நீ ஜெயிச்சாலும் எப்போதும் தன்னடக்கத்தோடும் பணிவோடும் எளிமையோடும் பொறுமையோடும் பொறுப்போடும் இருக்கணுங்கிறதுல உறுதியாரு. எதுக்காகவும் பயப்படாமல் நீ தைரியமாக இருக்கும்போது நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் கோபம் நியாயமானதாகவே இருந்தாலும் அதன் பின்விளைவுகள் ஒன்னதான் முதல்ல பாதிக்கும். எந்த விஷயத்திலும் கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. உனக்கு கோபம் வரும்போது கூட வார்த்தைகளை பார்த்து பேசு. உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் திறமையும் தன்னம்பிக்கையும் உன் நேர்மையும் விடாமுயற்சியும் நேரம் தவறாமையும் கண்ணியமும் பொறுமையும் நீ செய்யும் முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் போகுது. ஆனால் என்ன நடந்தாலும் நீ எப்படி ஜெயிச்ச, எப்படி முன்னுக்கு வந்தன்ற எந்த விஷயத்தையும் யாரிடமும் சொல்ல வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கொஞ்சம் முன்னேறுனா, முன்னுக்கு வந்தான்னா உடனே அவனை பார்த்து எல்லாரும் அதையே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அது அவர்களுக்கே நஷ்டம்தான், அவங்களுக்கு அது பிரச்சனை தான். யாருக்கு எது ஒத்து வருதோ அதைத்தான் செய்யணும். ஆனால் இந்த உலகம் அடுத்தவனை பார்த்து அவன் கூட போட்டி போட்டு அவன் மேலே பொறாமப்பட்டு அவனுக்கு எதிராக அவன் செய்கிறதையே செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக இருக்குது. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் நீ என்ன செய்றியோ அதை சரியாக செஞ்சு உன் வெற்றியை மட்டும் இந்த உலகத்துக்கு காட்டினா போதும்னு சொல்கிறேன். உன்னுடைய எதிரிகள் வெளியில் இருக்காங்கன்றதை விட உனக்குள்ளேயே இருக்காங்கன்றது தான் உண்மை. நீ எதுக்காக பயப்படுறியோ அந்த பயம்தான் உனக்கு எதிரியாக வேலை செஞ்சு உனக்கு சோர்வை கொடுக்குது. உன்னை பயமுறுத்துது, உன்னை மிகவும் தைரியம் இழக்க செய்து பலவீனமாக மாற்றுது. இந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்ய தயாராகு. யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயாக இருந்தாலே உனக்கு என்ன வேணுமோ அதை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசு. ஆனால் நல்லதை மட்டும் மேலோட்டமாக உன் வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண விஷயங்களை பற்றி பேசு. உன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான எந்த விஷயங்களையும் யாரிடமும் எதை பற்றியும் சொல்ல வேண்டாம். உனக்கு எதுலையாவது முடிவெடுக்க குழப்பமாக இருக்குது, மனசில் கஷ்டம் இருக்குது, வருத்தம் இருக்குன்னா அதை என்கிட்ட வந்து சொன்னீன்னா நடப்பதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. நிச்சயம் நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. நான் உன் கூடவே இருந்து உன் விடாமுயற்சிக்கு ஏற்ற வெற்றியை கொடுக்குறேன். யாரையும் பழிவாங்கணும்னு உன் நேரத்தை வீணாக்காம இன்னும் நம்ம என்னெல்லாம் செஞ்சு வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம், முன்னேறலாங்கிறத பற்றி மட்டும் யோசி. உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே போல் மனசையும் அமைதியாக ஆரோக்கியமாக நீ வச்சுக்கணும். நல்ல எண்ணங்கள்
உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ வேண்டாம். இன்னைக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகரமாக வந்து சேரதான் போகுது. நீ என்கிட்ட வச்ச கோரிக்கைகளை எல்லாம் இன்றிலிருந்தே நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த உதவிகளை உனக்கு செஞ்சு தரப்போறேன். உன் வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் பலிக்குன்ற நம்பிக்கையோட இரு. உன் வாழ்க்கைக்கு அழகான மாற்றத்தை உருவாக்கி நீ எதிர்பார்த்த வாய்ப்புகளையும் உன் கைகளில் கொடுக்குறேன். உன் லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் தேர்வு எழுதுவது போலவே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனைகளாக வந்துக்கிட்டே இருக்கே. வாழ்க்கையில் தினமும் ஒரு பரீட்சையாக நினச்சி வருத்தப்படாத. எந்த பரீட்சையாக இருந்தாலும் அதில் நீ தான் முதல் மதிப்பெண் பெறப்போகிறாய். நீ தான் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய். உணர்ச்சி வசப்படாமல் உன் மனசாட்சிக்கு பிடிச்ச பிள்ளையா, உன் மனசாட்சிக்கு பயந்த பிள்ளையா, இந்த அப்பன் முருகனை வணங்கும் பிள்ளையாக நீ உண்மையாக நேர்மையாக வாழும்போது என்னை மீறி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாதல்லவா. அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோன்னு புரியாமல் குழம்பி தவிக்கும் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு எட்டி பார்த்து அடுத்தவங்களை குறை சொல்லி பெரியாளாயிலான்னு தப்பு கணக்கு போடாதே. உன்கிட்ட இருக்க நிறை குறைகளை மட்டும் பார்த்தீன்னா உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக ஆகும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். சொல்லிலும் செயலிலும் நேர்மையோடு இரு. பார்வையிலையும் பழகுவதிலும் கண்ணியம் இருக்கட்டும். எல்லாரிடமும் பொறுமையாக நிதானமாக அன்போடு பாசத்தோடு பேசும்போது உன் பெருந்தன்மையான நல்ல குணத்தை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் என் செல்லமே. என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எல்லாமே கடந்து போயிடும், எல்லாமே எனக்கு சரியாயிரும். நீ நம்பு. நீ நம்பும்போது உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல பலனை நான் கொடுப்பேன் அல்லவா. யார் உன்னை நோக்கி என்ன வார்த்தைகளை வீசினாலும் அதை கேட்டு நீ மனசு உடைஞ்சு போகாம இதெல்லாம் சும்மானு கடந்து போகு, தள்ளி விட்டுட்டு தாண்டி போ. உன் திறமைகளை இந்த உலகம் மதிக்காமல் போகலாம். உன் நல்ல குணத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்காம போகலாம். உன் மேலே அவதூறான வார்த்தைகளையும் வதந்திகளையும் வீண் விஷயங்களையும் பேசலாம். என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம். உனக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். யாருக்காகவும் உன்னுடைய வாய்ப்பை நீ விட்டு கொடுக்காதே. உனக்கான நல்ல வாய்ப்பை இந்த அப்பன் முருகன் கொடுத்துருக்கேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நல்ல மனிதர்களோட பழகு. ஆற்றலும் திறமையும் தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்க கிட்டையும் தப்பாக பேசுகிறவங்க கிட்டையும் நீ தேடி போக வேண்டாம். உன்னை வாழ்த்தி வசைப்பாடுபவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே ஊசி ஏற்றுறது போல உன் மனசுக்குள்ளே அன்பான வார்த்தைகளை பேசுவது போல பேசி குத்தி காயப்படுத்தும் மனிதர்களை நீ நம்பி ஏமாந்துடாத என் செல்லமே. சிரிச்சு பேசுகிறவங்க கிட்ட தான் இன்னும் நீ கவனமாக இருக்கணும். நீ தோற்று போகாத அளவுக்கு வாழ்க்கையை ஜெயிக்கும் அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம்னு நினைக்காம உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து ஜெயிக்கணுங்கிறதுல உறுதியாக இரு. உன் லட்சியத்தை அடைவதற்கும் உன் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கும் இந்த அப்பன் முருகன் வழிகாட்டுறேன். நீ செய்யும் விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு பிடிச்சதை செய். ஆனால் அதுக்காக யார் மனசையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது. நல்லதை மட்டும் நினச்சி நல்லதை செய்யும் பிள்ளையாக நீ இருந்தீனா நானும் உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் இருக்கும்போதும் மனமுடைஞ்சு சோர்ந்து போகும்போதும் தனியாக இருக்க நினைக்காதே. ஏன்னா தனிமை உனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். நண்பர்களோட பேசு, நல்ல உறவுகளோட வாழு. உன் மனசில் இருக்க வலியை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கைக்கு நல்ல ஒளியை நான் கொடுப்பேனே செல்லமே. 1000 எண்ணங்களும் 1000 கனவுகளும் சொல்ல முடியாத ஏக்கங்களும் சொல்லில் அடங்காத ஆசைகளும் உனக்கு இருந்தாலும் அத்தனையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வெற்றி நாளாக இருக்கும். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கஷ்டங்களும் துன்பங்களும் விலகி போய் உனக்கான சந்தோஷம் நல்லபடியாக வந்து சேரும் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் மனசை முதல்ல ஒரு நிலைப்படுத்து. என்னை நீ முழுமையாக நம்பும்போது எல்லாமே நிச்சயம் சரியாகவே நடக்கும்.
எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம், சமாளிக்க முடியும், சரி செய்ய முடியுன்ற தைரியத்தை வளர்த்துக்கும். நிதானமாக திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையும் நீ செய்யும்போது, பொறுமை காக்கும்போது, அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றும் என் செல்லவே. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோமோ போகிறோமோ நினச்சி நீ துவண்டு போகாதே. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும்னு என்னை நம்பு. உன்னை சுற்றி இருக்கவங்க சொல்லும் வார்த்தைகளையெல்லாம் காதில் வாங்கி நீ கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும்படியும் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் செய்கிறேன். தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது.